ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோங்குரா சிக்கன் அது செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 மிளகாய் ப்ளஸ் இந்த புளிச்சக்கீரை, கோங்குரான்னு சொல்லுவாங்க ஆந்திராவில், அந்த புளிச்சக்கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி தெளித்து வேக வைக்கணும். அது வேக வேக அது தானாகவே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். பச்சை மிளகாயும் அந்த புளிச்சக்கீரையும் சேர்ந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது காரம் நிறைய போடணும், ஏன்னா அந்த புளிச்சக்கீரை போட்டதும் எல்லாமே புளிப்பாயிடும். ப்ளஸ் நாங்கள் இஞ்சி பூண்டு இதில் சேர்க்கலை இந்த டைம், ஏன்னா கரண்ட் இல்லை, ஃப்ரெஷ்ஷு தான் எப்போவுமே சேர்ப்போன்றதால வெங்காயம் தக்காளி வதக்கும் பொழுது இஞ்சி பூண்டு சேர்க்கல, பின்னாடி தனியாக நாங்கள் வதக்கி இதோடு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கனை அதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கிளறி விடணும். இப்போ பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு காரமாக தெரியும். நம்ம புளிச்சக்கீரையிலையும் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஆனாலுமே நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது அந்த புளிச்சக்கீரை டாமினேட் பண்ணி புளிப்பு ஜாஸ்தியாக தெரியும். அதுக்காக தான் காரம் கொஞ்சம் நல்லா சேர்க்குறது. இதில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். இதுக்கு சிக்கன் கறியை பொறுத்து தான், சீக்கிரம் வேகலாம், கொஞ்சம் டைமும் எடுக்கலாம், முன்ன பின்ன ஆகும். இப்போ கரண்ட் வந்துருச்சு, நாங்கள் இஞ்சி பூண்டு தனியாக வதக்கிட்டு இந்த சிக்கனோடு சேர்க்குறோம். நீங்கள் வெங்காயம் வதக்குறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறமே சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். சிக்கன் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. பட் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு. இது ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச புளிச்சக்கீரை இதை நம்ம அரைக்கலை, வேக வேக அதுவே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும், கடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எப்படி புளிப்பு அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 6 பச்சை மிளகாய் ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். இது 1 கிலோ சிக்கன், 1 கட்டு புளிச்சக்கீரை, இதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் ஸ்பைசி அந்த ஆந்திராவில் சாப்பிட்ற மாதிரி வேணுன்றவங்க இந்த டைமில் அந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருச்சு. நம்ம கோங்குரா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.